வணக்கம் நண்பர்களே, நான் உங்க கிச்சா பேசுறேன். போகி பண்டிகை மற்றும் மகர சங்கராந்தி உண்மையான அர்த்தம் என்ன, மகாபிரியவா என்ன சொல்றாருன்றதை பார்ப்போம். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐகான் கிளிக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. முதல்ல போகி பண்டிகை பத்தி பார்ப்போம். ஒவ்வொரு ஆண்டும் தட்சிணாயனம், உத்தராயணம் என 2 பகுதிகளாக பிரிக்கப்படுகின்றது. 6 மாதம் தட்சிணாயனம், 6 மாதம் உத்தராயணம். சங்கராந்தி முதல் உத்தராயணம் வருகிறது, அதாவது பொங்கல் முதல் உத்தராயணம் வருகிறது. உத்தராயணம் வடக்கு நோக்கி சூரியனுடைய நிலை மாறுகிறது, அவருடைய போக்கு மாறுகிறது. ஆகவே ஒளி அதிகமாக கூடுகிறது. அதற்கு முன் ஒளி சற்று குறைவாக இருக்கும். அதை வைத்துத்தான் சங்கராந்தி நல்ல ஒளியோடு தொடங்கும் நாள் என்று சொல்லப்படுகிறது. அதை வைத்துத்தான் சபரிமலையிலும் ஜோதி தரிசனம் வைத்திருக்கிறார்கள். உத்தராயணம் முதல் மங்கள காரியங்கள் செய்வதற்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றன. ஆனால் தட்சிணாயனத்தில் மங்கள காரியங்கள் செய்ய மாட்டார்கள். தட்சிணாயனம் என்பது தேவர்களின் இரவு காலம். ஆகவே இரவு காலத்தில் எந்த மங்கள காரியமும் செய்யக்கூடாது. உதய காலம் முதல் எல்லாம் செய்யலாம். ஆகவே தை மாதம் முதல் அனைத்து காரியங்களுக்கும் சிறப்பான காலம். உஷத் காலம், அதாவது மார்கழி மாதம். சாதாரணமாகவே சூரியோதய காலத்தில் பூஜை, தியானம் போன்றவற்றில் ஈடுபடுவது நல்லது. தேவதைகளுடைய உஷத் காலமாக மார்கழி மாதம் அமைந்துள்ளது. அந்த சமயத்தில் பூஜை, பஜனை போன்றவை தவிர வேறெதுவும் செய்யும் பழக்கமே கிடையாது. இந்த மாதம் பக்தி செய்வதற்காகவே உண்டானது. இதற்கு பின் தை வந்த பிறகு கல்யாணம் போன்ற சுப காரியங்கள் நடைபெறும். பகவத் சம்பந்தமான மங்கள காரியங்கள் மார்கழி மாதத்தில் நடைபெறும். மனித வாழ்க்கை சம்பந்தமான மங்கள காரியங்கள் தை மாதத்தில் நடைபெறும். போகி பண்டிகை என்பது இந்திரன் முதலியோரை பூஜித்து திருப்தி செய்ய வேண்டிய நாள். காக்கை முதல் அனைத்து உயிரினங்களுக்கும் உணவிடுவது போகி பண்டிகையின் விசேஷம். மறுநாள் சங்கராந்தி. சங்கராந்தி பத்தி பார்ப்போம். இப்ப சங்கராந்தி அன்று பிரத்யட்ச தேவதையான சூரியனுக்கு பூஜை செய்வது விசேஷம். அதற்கு மறுநாள் நமக்கெல்லாம் பால் தரும் பசுவை பூஜிக்க வேண்டிய நாள். இப்படி எல்லா ஜீவராசிகளுக்கும் இந்த 3 நாட்கள் மிகவும் பொருத்தமானது. மனிதன் எல்லா ஜீவராசிகளோடும் தேவதைகளோடும் தனக்குள்ள தொடர்பை நினைவுபடுத்திக் கொள்ளும் நாளாக வருவது இந்த பொங்கல் திருநாள். இந்த புண்ணிய திருநாளில் ஒளி கொடுக்கும் நன்னாளில் நாம் சூரியனை வழிபட்டு தேவதைகளின் அருளை பெற பூஜைகள் செய்து அந்த ஒளியின் மூலம் நம் மனதில் உள்ள இருளை அகற்றி நல்ல புத்தி ஒளி பெற்று நல்வழி கிடைப்பதற்கு எல்லோருக்கும் ஆசீர்வாதம் செய்கின்றோம். மனதில் உள்ள இருளை அகற்றுபவர் சூரிய பகவான். அவரை வழிபட்டு பொங்கல் திருநாளில் அருளை பெற வேண்டும். 6 விதமான வழிபாடுகளில் சூரிய வழிபாடு முக்கியமானது. சூரிய வழிபாட்டால் நமக்கு ஆரோக்கியம் கிடைக்கும். பொங்கல், சங்கராந்தி என்று சொல்லக்கூடிய இந்த பண்டிகை முதல் நாள் போகி பண்டிகையாகவும் மறுநாள் சூரிய பூஜையாகவும் உள்ளது. சூரியனுக்கு பூஜை செய்வதன் நோக்கம், 1, நம் எல்லோருக்கும் விழிப்புணர்வு கொடுத்து நம்முடைய காரியங்களை எல்லாம் செய்வதற்கு வழித்துணையாக நிற்பவர். 2வது, ஆத்மஸ்வரூபத்தை அடைவதற்கு சாதகமாக உள்ளவர். 2 வகையிலுமே சூரிய பகவானை வழிபடுகிறோம். புற இருளை அகற்றுவது சூரியன், மனதில் உள்ள தீய எண்ணங்களை அகற்றுவது சூரிய வழிபாடு. இப்படிப்பட்ட சூரிய பகவானை நாமெல்லாம் வழிபாடு செய்து பொங்கல் திருநாளில் அருளை பெற வேண்டும். கிராந்தி என்றால் செல்வது, வேகமாக செல்வது என்று பொருள். சங்கராந்தி என்றால் மிகவும் தீவிரமாக இருப்பது என்பது. மார்கழி மாதம் வரை குளுமையாக உள்ள சூழ்நிலை மாறி சூரியனுடைய ஒளி மூலம் சூடு ஏற்படும். அதைத்தான் சங்கராந்தி என்பார்கள். நம்முடைய இந்த புண்ணிய காலத்தை ஒட்டித்தான் ஆங்கில வருடமும் தொடங்குகிறது. இந்த நல்ல நாளிலே நல்லது செய்தால் அதனுடைய பலன் விசேஷமாக கிடைக்கும். ஆகவே ஒவ்வொருவரும் நல்ல நாளிலே நல்ல காரியத்தை செய்து நல்ல பயனை பெற்று நம்முடைய வாழ்வில் எல்லா நலமும் பெற வேண்டும் அப்படின்னு மகாபிரியவா சொல்றார். ஹர ஹர சங்கர ஜெய ஜெய சங்கர. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐகான் கிளிக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி அன்பர்களே.